தற்போது பார்க்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, ட்விட்டர் ஹேண்டிலில் பாகிஸ்தான் சைபர் போர்ஸ் என்கின்ற தளத்தில் மிக முக்கியமாக இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ஸ்டடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய ராணுவ பாதுகாப்பு தொடர்பான கல்வி நிறுவனத்தினுடைய டேட்டா, அதாவது தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் மிக முக்கிய செய்தி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து போடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கசிந்திருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. அதில் பல்வேறு ஹேஷ்டேக்குகள் இடம்பெற்றிருக்கின்றன. ரிவெஞ்ச் என்ற ஹேஷ்டேக்கும், வார் ஃபார் வாட்டர் என்ற ஹேஷ்டேக்கும், பெஹல்காம் என்ற ஹேஷ்டேக்கும், பிசிஎஃப் என்ற ஹேஷ்டேக் உள்ளிட்ட பல்வேறு ஹேஷ்டேக்குகள் இடம்பெற்றிருக்கின்றன. We know how you think என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் எப்படி நினைப்பீர்கள், எப்படி செயல்படுவீர்கள் என்று, எப்படி நினைப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் அந்த ட்விட்டர் ஹேண்டில் எக்ஸ் தளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட குறிப்பாக 1600 பேரினுடைய தகவல்கள், மோர் தென் 1600 யூசர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 10 GB அளவிலான தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டடி, அதாவது முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் அவருடைய பெயரில் இயங்கி வரக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தரவுகள் 10 GB அளவிற்கான தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக, ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் சைபர் போர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பஹல்காம் தாக்குதல் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. அதில் 26 சுற்றுலா பயணிகள், அப்பாவி சுற்றுலா பயணிகளை பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் புகுந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அமைப்பில் செயல்படக்கூடிய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பில் இருந்து 6 தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக நாம் பரபரப்பு செய்தியை பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் தொடர்ச்சியாக துப்பாக்கி நடத்தி வருகிறது, அத்துமீறி வருகிறது. இதை இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து தடுத்து வருகிறது என்பதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீர்நிலைகளில் கடுமையான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்திருக்கிறது. குறிப்பாக சிந்து நதி நீர் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு என்பதையும் பார்க்கணும். ஏற்கனவே இது மட்டுமா ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிகமாக. அது மட்டுமல்ல, ஜனாப் நதியிலும் அந்த தண்ணீர் திறந்து விடுவதை ரத்து செய்திருக்கிறது. இதை குறிப்பிட்டுதான் ஹேஷ்டேகாக அந்த எக்ஸ் தளத்தினுடைய பதிவில் இடப்பட்டிருக்கிறது. வார் ஃபார் வாட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ரிவெஞ்ச் என்ற ஒரு ஹேஷ்டேக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாக பழிக்கு பழியாக பழிவாங்கக்கூடிய நோக்கில் மோர் தென் 1600 பயனாளிகளுடைய டேட்டா தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக, ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கிய தரவுகள் என்று சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டடி, அதாவது பாதுகாப்பு துறைக்கு தேவையான கல்வி சார்ந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேயே தரவுகள் திருடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் சார்பில் உடனடியாக இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இது உண்மையிலேயே செய்யப்பட்ட தகவல் தானா, உண்மையான தகவல் தானா இல்லையா, சைபர் அட்டாக் நடந்திருக்கிறதா இல்லையா, சைபர் தாக்குதல் நடந்திருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களும் இதிலிருந்து கசியிடப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற பல்வேறு தகவல்களை பாதுகாப்பு அமைச்சகம், இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் உன்னிப்பாக இந்த நிலைமையை கவனித்து வருகிறது. அது மட்டுமல்ல, இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 GB டேட்டா என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு தரவு என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 1600 பேருடைய பயனாளர்களுடைய தரவுகள் என்பதும் மிகப்பெரிய அளவுக்கான தகவல் திருட்டு என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட சைபர் அட்டாக் உண்மையிலேயே நடந்திருக்கிறதா, இல்லை வெறும் தகவலுக்காக புரளி ஏற்படுத்துவதற்காக, ரிவெஞ்ச் என்று போடுவதற்காக எக்ஸ் தளத்தில் இது போன்ற வதந்திகளை பாகிஸ்தானுடைய நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனாலும் பாதுகாப்புத்துறை, நமது பாதுகாப்புத்துறையை பொறுத்தளவுக்கு உன்னிப்பாக இந்த நிலைமையை கவனித்து வருவதாகவும், இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உண்மையிலேயே இருக்கக்கூடியது தானா இல்லையா என்பது தொடர்பாக கவனித்து வருகிறது. தக்க பதிலடி கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கல்வி நிறுவனத்தினுடைய தகவல்கள் அவ்வளவு எளிதாக யாராலும் திருடப்பட முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான தகவல்களை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சைபர் அட்டாக் மூலமாக திருட முடியாது என்பதையும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதையும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கிறது. எனவே இப்படி பாகிஸ்தானுடைய தகவல்கள் வேண்டுமென்றே போடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கலாம். அதனால் அதை பெரிதாக யாரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறேன். எனினும் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், எந்த வடிவத்தில் தாக்குதல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.